ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு இசை தமிழ். இதில் சேவிங்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றின ஒவ்வொரு டாப்பிக்கை வரிசையாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பியர் மார்க்கெட்னா என்ன, பியர் மார்க்கெட்னா அதை ஏன் சொல்கிறாங்க, பியர் மார்க்கெட்டில் நம்ம வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பியர் மார்க்கெட் பற்றின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பியர் மார்க்கெட்னா என்னன்னா, பியர் மார்க்கெட் இஸ் அ பீரியட் இன் விச் ஸ்டாக் prices fall 20% or more from recent height, often accompanied by negative investor sentiment, economic slowdown, rising fear of panic. ஸோ ஆக்சுவலாக இது பியர் மார்க்கெட்னா என்னன்னா, மார்க்கெட்டு அதோட ஹைல இருந்து 20% ஆர் மோர் தென் தட் கீழே விழுகிறது தான். 20%ங்கிறது ஒட்டுமொத்த இண்டெக்ஸும் ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே கீழே விழுகிறப்ப அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நார்மலாக ஒரு ஸ்டாக் வந்து நமக்கு வந்து 20%, 5%, 10%ன்னு டெய்லி கூட சர்க்யூட் பிரேக்கர் படி அது மேலே ஏறி கீழே இறங்கிட்டு இருக்கும். ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பாகும். அது வந்து ஒரு மேக்ரோ எக்கனாமிக்கல் கண்டிஷனுக்கோ இல்லை மொத்த சென்டிமெண்ட்டுக்கோ அது வந்து பெரிய அஃபெக்ட் ஆகாது. அந்த சிங்கிள் ஸ்டாக்கு வர நியூஸ் பேஸ்டு பண்ணி தான் அது வந்து இதாகும். இதே நம்ம ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்குமே நம்ம பார்க்குறப்ப மொத்தமாக அது 20% ஆர் மோர் தேன் தட் கீழே விழுகுது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒட்டுமொத்த மார்க்கெட்டு விழுகுது அப்படின்னா அதில் இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே விழுகும், எல்லா டைப் ஆஃப் இன்வெஸ்டர் அடி வாங்குவாங்க. ஸோ மொத்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டே நெகட்டிவ் ஆயிடும். ஸோ நெகட்டிவ் மார்க்கெட்டு சென்டிமெண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நல்ல ஸ்டாக்ஸ் கூட யாரும் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் நம்ம வந்து பியர் மார்க்கெட் சொல்லுவோம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எதனால ஆகலாம் அப்படின்னா, நெகட்டிவ் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட், எக்கனாமிக் ஸ்லோ டவுன், ரைசிங் ஃபியர் ஆர் பேனிக். இப்போ ஒரு கண்ட்ரில அந்த கண்ட்ரியோட கண்டிஷனே மோசமா இருக்கு, அந்த கண்ட்ரில வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா, அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கண்ட்ரியோட மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிப்பாங்க, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க வர இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கம்மியாகும். ஸோ மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிரும். அடுத்தது எக்கனாமிக் ஸ்லோ டவுன். ஒட்டுமொத்த கண்ட்ரியுமே ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்தினால அந்த கண்ட்ரியோட growth-ஏ கம்மியாகும், டிராப் ஆகும். அப்படி டிராப் ஆகுறது ஒரு ரீசனா இருக்கும். அடுத்தது ரைசிங் ஃபியர் ஆர் பேனிக். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் வருது, ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் அங்க இருக்க மக்களுக்கும் அது வந்து ஃபியர் அதிகமாகும், அதனால வந்து பேனிக் அதிகமாகும். அப்போ அவங்க மொத்தமா வித்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்குள்ள வித்துட்டு காசு எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு தான் வருவாங்க. அப்படி அவங்க வித்துட்டு காசு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அதுவும் பியர் மார்க்கெட்டுக்கு வந்து லீட் பண்ணும். மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே ஒரே டைம்ல வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மொத்தமா அந்த மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பியர் மார்க்கெட் அப்படிங்கிறது. இது ஏன் பியர் மார்க்கெட் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா, புல் மார்க்கெட்டுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா, அது புல் வந்து அதோட பிளேயை வந்து எப்படி இது பண்ணுதுன்னா, குத்தி மேல தூக்கி தான் அது வந்து அட்டாக் பண்ணும். புல் வந்து அப்படிதான் அட்டாக் பண்ணும், குத்தி மேல தூக்கி அட்டாக் பண்ணும். ஆனா பியர் எப்படி அட்டாக் பண்ணும்னா, அதோட பிரேயை அது புடிச்சு கீழே தள்ளி தான் அதை அட்டாக் பண்ணும். கீழே தள்ளி மேலே ஏறி தான் அதை அட்டாக் பண்ணும். அதனால தான் இது வந்து பியர் மார்க்கெட். இது வந்து ஒரு சிம்பாலிக் மெட்டாஃபர் மாதிரி தான். பியர் மார்க்கெட்னா மற்றபடி வேற எந்த ரீசனும் கிடையாது. இப்போ புல்லுங்கிறது குத்தி மேல தூக்கும், பியருங்கிறது அட்டாக் பண்ணி கீழே தள்ளும். அதைத்தான் வந்து புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட் அந்த மெட்டாஃபரா ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம சொல்றோம். இட் வைப்ஸ் இட் ஸ்பான்ஸ் டவுன்வர்ட். கீழே வந்து அது தள்ளும், அதைத்தான் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல பியர் மார்க்கெட்ல வரும், அதுல என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபாலிங் பிரைசஸ், ஷார்ப் அண்ட் சஸ்டைன்டு டிக்ளைன் இன் ஸ்டாக் பிரைஸ். டக்குன்னு விலை கம்மியாகும். ஒரு ஸ்டாக் நல்லா போயிட்டு இருக்குன்னா மேலே ஏறிட்டே இருக்கும். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்டாக் விலை ஏறுதுன்னா அது உங்களுக்கு பெருசா தெரியாது. ஒரு ஓவர் த பீரியட் நீங்க ஒரு 3 months 6 monthsல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். பட் ஆனா அது ஏறுறது ஒரு 2%, 1%, திடீர்னு ஒரு நாள் 5% ஏறும், ஒரு நாள் 2% இறங்கும். அந்த மாதிரி விட்டு விட்டு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது. பட் ஆனா ஒரு ஸ்டாக் இறங்குதுன்னா அது உங்களுக்கு ஷார்ப்பா தெரியும். டக்குன்னு அது 5% இறங்கும், 10% இறங்கும், 2%, 3% அது இறங்கிட்டே இருக்கப்ப கண்டினியூஸா அது இறங்கிட்டே இருக்கும் பியர் மார்க்கெட்ல. கொஞ்சம் விட்டு விட்டு எப்படி இது பண்ண மாதிரி பண்ணாலும் அது வந்து ஷார்ப்பா சஸ்டைன்டு டிக்ளைனா இருக்கும். விட்டு விட்டு ரொம்ப வந்து 2% ஏறுது, 2% இறங்குதுன்னு இல்லாம இறங்குறது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஸோ அது அடுத்தது நெகட்டிவ் சென்டிமெண்ட், ஃபியர், பெசிமிசம் அண்ட் ரிஸ்க் அவாய்டன்ஸ் டாமினேட் இன்வெஸ்டர் பிஹேவியர். அதாவது ஒரு பயம், ஓகே இது இப்போ எப்படியும் மொத்தமா போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான் நம்ம காசுலாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபியர். அடுத்து பெசிமிசம்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் வர சான்ஸ் இல்லை, இது வந்து இவ்வளவு கீழே போயிருச்சு, இதுக்கப்புறம் இது வந்து எப்ப மேல வர போகுதோ அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். அடுத்து ரிஸ்க் அவாய்டன்ஸ் என்னன்னா, நமக்கு ஆல்ரெடி இவ்வளவு போயிருச்சு, மீதி இருக்கிறத நம்ம காப்பாத்திக்கலாம்,
மேக்ஸிமம் மார்க்கெட்ல ஒரு நியூஸ்னாலயோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தினாலயோ மார்க்கெட் இறங்குறத விட அதுக்கப்புறம் வந்து பீப்புள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமா இறங்குறதும் ஏறுறதும் நடக்கும். அதுதான் bro. அவங்க ஏதாவது நடக்குது அப்படின்னா அதுக்கு பயந்துட்டு மொத்தமா வித்துடலாம்னு சொல்லி அவங்க மொத்தமா விற்கிறது தான். கண்டினியூஸா அவங்க வித்துட்டே போறதும் அதுக்கப்புறம் அந்த பியர் மார்க்கெட்டை லீட் பண்ணி மொத்தமா கொண்டு போறதே அந்த ரீசன் தான். அது ரெடியூஸ்டு இயர்னிங்ஸ். இந்த இப்ப இருக்கப்ப இந்த மொத்தமா இந்த எக்கனாமிக்கே ஸ்லோ டவுன் ஆகுறப்ப கம்பெனியோட ரிப்போர்ட்ஸ் அது எல்லாமே கம்மியாகும். அப்ப இயர்னிங்ஸ்லாம் அது வந்து கம்மியா இருக்கும். அடுத்தது வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டினா திடீர்னு அது இறங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறும். ஓகே இது ரொம்ப கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு அதை ஏத்துவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு இறங்கும். அந்த ஏத்துற நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்கலாம் அதை வித்துட்டு வித்துட்டு போவாங்க. ஸோ அந்த வாலட்டிலிட்டி அது அங்க இருந்துட்டே இருக்கும். அதுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய லாஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு பியர் மார்க்கெட் வருதோ இல்ல எந்த மார்க்கெட் வருதோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணதோட அதை அப்படியே எதுவுமே பண்ணாம வேடிக்கை பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டைம்ல நீங்க இடையில வித்து வாங்கி ப்ளே பண்றதை விட நீங்க எதுவுமே பண்ணாம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டைம் கண்டிப்பா நீங்க எதுவுமே பண்ணாம வச்சிருந்தவங்களுக்கு தான் அதிக அதிக கெயின் இருக்கும். அது இடையில வந்து அந்த வால்டிலிட்டில போயிட்டு நீங்க ஓகே இது இறங்கிட்டே இருக்கு வித்தலாம் சொல்லி விற்கிறது. ஓகே இது ஏறுது அப்ப இது திரும்ப மார்க்கெட் ரெண்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு போலன்னு சொல்லி அப்ப திரும்ப ஹை பிரைஸ் வாங்கிட்டு திரும்ப இறங்கும். அந்த மாதிரி அந்த பிளக்சுவேஷன்ல மாட்டிக்காம இருந்தாலே உங்களுக்கு வந்து உங்க சேவிங்ஸ் கொஞ்சம் சேஃபா இருக்கும். அடுத்தது செக்டார் ரொட்டேஷன். இன்வெஸ்டர்ஸ் மூவ் ஃப்ரம் ரிஸ்கியர் டு சேஃபர் அசெட். ஓகே இது ஷேர் மார்க்கெட் மொத்தமா போச்சுன்னு சொல்லிட்டு அதை மொத்தமா வித்துட்டு அவங்க கோல்டுலயும் பாண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ண போவாங்க. அதனால உள்ள இருக்க காசுலாம் வந்து வெளிய எடுப்பாங்க. அது நெகட்டிவ் நியூஸ் ஃப்ளோ இன்க்ளூட்ஸ் ரெசெஷன் ஃபியர்ஸ், ரேட் ஹைக்ஸ், ஜியோ பொலிட்டிக்ஸ் டென்ஷன்ஸ். அந்த பியர் மார்க்கெட் வந்துட்டாலே ஓகே ரெசெஷன் வந்துடுச்சு அப்படிங்கிறது, அப்புறம் வந்து ரேட் ஹைக், இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஹைக் ஆகுறது, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பியர் மார்க்கெட்ல கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது எப்பெல்லாம் பியர் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 1992ல ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் கிராஷ் வரும். ஹர்ஷத் மேத்தா நம்ம புல் மார்க்கெட் பார்க்குறப்ப பார்த்தோம்னா இந்த ஹர்ஷத் மேத்தாவோட டைம்ல வந்து புல் மார்க்கெட் ஒரு பெரிய ரேலி வந்துச்சு அப்படின்ட்டு அந்த இதுல ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம் வந்து எக்ஸ்போஸ் ஆனோம்னா அது வந்து ஒரு பெரிய கிராஷ் கொண்டு போச்சு. அதாவது சென்செக்ஸ் வந்து 4500ல இருந்து 2500 வரைக்கும் கிட்டத்தட்ட 50% கிட்ட அது வந்து 50% கிட்ட அது வந்து கம்மியாச்சு. ட்ரிகர்டு பை த எக்ஸ்போஷர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் மேனிபுலேஷன் யூசிங் ஃபேக் பேங்க் ரிசிப்ட் வச்சு ஸ்டாக் மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்ணிருப்பாரு ஹர்ஷத் மேத்தா. அது அந்த ஸ்கேம். மேக்ஸிமம் அந்த ஸ்கேமை பத்தி வெப் சீரிஸ் வந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப்லயே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை பத்தி பேசியிருப்பாங்க. அது தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க அதுல அதுல பாருங்க. அந்த மாதிரி அந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் ஆன உடனே ஃபுல்லா இது வந்து கிராஷ் ஆச்சு. செகண்ட் 2008ல குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் அதுக்கு இடையிலயும் வந்துச்சு. இதுல இதுல வந்து மேஜர் இது மட்டும் போட்டிருக்காங்க. சென்செக்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா 21,000ல இருந்து 8,000க்கு வந்து டிராப் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 60% மேல. இது வந்து எப்படின்னா 2008 குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ். அங்க யூஎஸ்ல ஹவுசிங் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆனோம்னா அது வந்து ஒட்டுமொத்த வேர்ல்டுலயுமே எல்லா பக்கமே அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல இந்தியாலயும் இவ்வளவு பெரிய அஃபெக்ட் ஆகி இதாச்சு. நெக்ஸ்ட் 2015ல சைனா கிரைசிஸ் குளோபல் ஸ்லோ டவுன். அந்த டைம்ல வந்து சைனா கிரைசிஸ் வந்துச்சு. சைனீஸ் எக்கனாமி குளோபல் ட்ரேடு அதெல்லாம் பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ இங்கிருந்து மொத்தமா வெளிய அடிச்சுட்டு போனாங்க. அந்த டைம்ல ஒரு 15 to 20% வந்து ஃபால் ஆச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்த பெரிய கிராஷ் அப்படின்னா 2020ல பார்த்த கோவிட்-19 கிராஷ் தான். அந்த டைம்ல கோவிட்-19ல யாருமே எங்கேயுமே வேலை செய்யல, கம்பெனி திறக்கல, எதுவுமே நடக்கல. அதனால வந்து மார்க்கெட் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு மொத்தமா இறக்குனாங்க. 42,000ல இருந்து 26,000 38% கிராஷ். ஸோ அவ்வளவு பெருசா இறக்கி இது பண்ணாங்க. அது வந்து பேண்டமிக்னால லாக்டவுன்னால குளோபல் அன்சர்டைனிட்டி இதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது என்ன ஆக போகுதுன்னு இல்லாம அப்படி போனதுனால அது ஒரு பெரிய கிராஷ் ஆச்சு. அது ஒரு பெரிய பேர் மார்க்கெட் வந்து லீட் பண்ணுச்சு. அடுத்தது பியர் மார்க்கெட்டுக்கும் புல் மார்க்கெட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா ட்ரெண்ட் பியர் மார்க்கெட்ல டவுன்வர்ட் ட்ரெண்டா இருக்கும், புல் மார்க்கெட்ல அப்வர்ட் ட்ரெண்டா இருக்கும். அடுத்தது சென்டிமெண்ட் பியர் மார்க்கெட்ல ஃபியர் அண்ட் பெசிமிசம் அதிகமா இருக்கும், பயமும் நெகட்டிவும் அதிகமா இருக்கும். புல் மார்க்கெட்ல ஆப்டிமிசமும் கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். அதாவது இது எனக்கு கண்டிப்பா நல்லா போகும் அப்படிங்கிறதும் கான்ஃபிடன்ஸ் என்னன்னா ஓகே இது ஏறிட்டே தானே இருக்கு இதுக்கப்புறமும் இது ஏறிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பியர் மார்க்கெட்ல டிஃபென்சிவா பண்ணுவாங்க. அதாவது இப்ப நீங்க பியர் மார்க்கெட்ல எல்லாமே இறங்கிட்டே இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு காசு வருது அப்படின்னா நீங்க இருக்கிறதுலே பெட்டரான ஸ்டாக் எது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் போடுவீங்க. அந்த டைம்ல ரொம்ப அனலைஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்டாக்கை பத்தி ரொம்ப பார்த்து இதை நம்ம பண்ணி போடுவோம். அதுதான் டிஃபென்சிவ்ங்கிறது.
புல் மார்க்கெட்ல அக்ரெசிவ் growth. நீங்க அந்த டைம்ல நீங்க டெக்னிக்கல் பார்த்து வாங்கினாலும் சரி, எதை பார்த்து வாங்கினாலுமே எல்லா ஸ்டாக்குமே ஏறிட்டே தான் இருக்கும். அதனால வந்து ஓகே, இந்த ஸ்டாக்கை விட இது ரொம்ப நல்ல ஸ்டாக் தான், ஃபண்டமெண்டல் எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் ஆனா இந்த ஸ்டாக் விட இதுல போட்டோம்னா நமக்கு growth அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமான growth வேணும்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாக்லயும் போய் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் புல் மார்க்கெட்ல. அடுத்து எக்கனாமி. பியர் மார்க்கெட் அப்ப ஸ்லோவிங் ஆர் இன் ரெசெஷன்ல இருக்கும் எக்கனாமிங்கிறது. புல் மார்க்கெட்ல க்ரோயிங் ஆர் எக்ஸ்பேண்டிங்கா இருக்கும் எக்கனாமி. அடுத்தது காமன் ஸ்ட்ராட்டஜி. பியர் மார்க்கெட்ல என்ன காமன் ஸ்ட்ராட்டஜினா ரிசர்வ் கேபிட்டல் ஷார்ட்டிங். புல் மார்க்கெட்ல பை அண்ட் ஹோல்ட் மொமெண்டம். அது என்னன்னா பியர் மார்க்கெட்ல ரிசர்வ் கேபிட்டல்னா கேபிட்டலை பாதுகாப்பா வச்சுக்கோங்க, இப்போ எதை போட்டாலும் இறங்கும். ஸோ நீங்க காசு கையில வைங்க, மார்க்கெட் திரும்புறப்ப நமக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது ஷார்ட்டிங்னா செல்லிங். செல் பண்ணிட்டு இருப்பாங்க. பியர் மார்க்கெட்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட் செல் பண்ணிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விற்க இறங்க இறங்க உங்களுக்கு வந்து லாபம் தான். புல் மார்க்கெட்ல பை அண்ட் ஹோல்டு மொமெண்டம். நீங்க நல்ல ஸ்டாக்கா பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க, அது வைக்க ஏறிட்டே இருக்கும். அடுத்து மொமெண்டம், நம்ம சொன்ன மாதிரி எங்க பிரேக் அவுட் ஆகுதோ அங்க வந்து இது பண்றது. அடுத்தது ஹவு டு ஹேண்டில் பியர் மார்க்கெட் ஆஸ் அன் இன்வெஸ்டர். ஓகே, பியர் மார்க்கெட்னா எப்படி இருக்கு ஆஸ் அன் இன்வெஸ்டரா, அந்த பியர் மார்க்கெட் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, பியர் மார்க்கெட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்வெஸ்ட் இன் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் கிராஜுவலி. நீங்க ஆக்சுவலா பியர் மார்க்கெட் தான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தா அவங்க போட்டோன்னு காசு எதிர்பார்ப்பாங்க, டக்குனு ஒன்று எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து புல் மார்க்கெட் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு பியர் மார்க்கெட் தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பெரிய லக்கு மாதிரி. எப்படின்னா, நீங்க புல் மார்க்கெட்ல வந்திருப்பீங்க, அதை பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வந்து பிடிக்க முடியாத அளவு விலை ஏறி இருக்கும், எல்லாமே ஹை பிஇல இருக்கும், எல்லாமே எங்கேயோ இருக்கும். நீங்க அப்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க, சரி இந்த ஸ்டாக் நல்லா ஏறிட்டே இருக்கே, நம்ம நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ பியர் மார்க்கெட் வந்துச்சுன்னா நீங்க எந்த ஸ்டாக்லாம் மிஸ் பண்ணீங்களோ, எந்த ஸ்டாக்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்களோ அந்த எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு சீப்பா கிடைக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு பிஇ வேல்யூ கம்மியாயிரும், ரேட்டும் ரொம்ப இறங்கியிருக்கும். அந்த டைம்ல நீங்க எந்தெந்த ஸ்டாக்லாம் நீங்க புல் மார்க்கெட்ல நல்ல ஸ்டாக்னு பார்த்து உடனே ரேட் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி வாங்க முடியாம இருந்தீங்களோ, அந்த ஸ்டாக் எல்லாம் நீங்க லிஸ்ட் போட்டு பொறுமையா நீங்க ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த டைம்ல வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸை வாங்கிடலாம். ஸோ புல் மார்க்கெட்ல நீங்க மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே பியர் மார்க்கெட்ல உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அப்ப நீங்க ஃபண்டமெண்டலி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்து கிராஜுவலி அதை வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும். அடுத்தது கீப் அ லாங் டேர்ம் மைண்ட் செட். சொன்ன மாதிரி நீங்க பியர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது மேலும் கீழே, அதுக்கு அதுக்கு மேலேயே அது வந்து கீழே கீழே இறங்கலாம். நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 5% 10% கீழே போயிட்டே இருக்கலாம். அப்ப நீங்க பயப்படக்கூடாது. ஓகே, நம்ம இப்பதான் காசு போட்டா திரும்ப கீழே போயிட்டு இருக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காசு லாஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்க இன்னும் போட்டு அதுல வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி வெயிட் பண்றப்ப இது பண்றப்ப மார்க்கெட்ல திரும்புறப்ப இது பண்றப்ப எந்த ஸ்டாக்லாம் இறங்குச்சோ அந்த ஸ்டாக் தான் ஃபர்ஸ்ட் ஏறும். ஃபண்டமெண்டலி நல்லா இருக்க ஸ்டாக்ஸ் தான் திரும்ப இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க, வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கப்ப நீங்க அந்த ஸ்டாக்ஸ்ல நிறைய நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அடுத்தது ரீபேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ அண்ட் ஹோல்ட் சம் கேஷ். அந்த டைம்ல உங்களுக்கு பியர் மார்க்கெட் வருது, அப்ப வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சில ஸ்டாக்ஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்ல இருக்கும், சில ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் இதுல இருக்கும். ஸோ அந்த டைம்ல நல்ல ப்ராஃபிட்ல இருக்கிறது எல்லாமே நீங்க கொஞ்சம் வித்து காசு கையில எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அது இறங்க போகுதுன்னு தெரியும். அப்ப நீங்க காசு கையில எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப அது இறங்கினதுக்கு அப்புறம் திரும்ப நீங்களே வாங்கிக்கலாம். இப்படி வாங்குறப்ப உங்களோட எவரேஜ் பிரைஸும் கம்மியாகும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் சில ஸ்டாக்ஸ் ஏதாவது அட்ராக்டிவா வருது, நல்லா கம்மி விலையில வருது, நல்லா இறங்கி ஆப்பர்ச்சுனிட்டி தருதுன்னா அப்ப உங்களுக்கு வாங்குறது கையில காசு இருக்கும். அடுத்தது கன்சிடர் சேஃப் அசெட். அந்த டைம்ல நீங்க வந்து கையில காசு இருக்கு அப்படின்னா நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டே ஆகணும் இல்லை, ஷேர் மார்க்கெட்ல தான் நான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்றதை விட்டுட்டு கோல்டுல, டெப்ட் ஃபண்ட்ல, பாண்ட்ல அந்த மாதிரி இதுல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது கொஞ்சம் சேஃப் அசெட்ஸ். அடுத்தது டோன்ட் பேனிக் செல் அட் த பாட்டம். நீங்க எப்பவுமே ஒரு ஸ்டாக் இறங்கியிருக்கு அப்படின்னா அது விஷுவலி நீங்க பாக்குறதுல மட்டும்தான் அது இறங்கியிருக்கும், விஷுவலி மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது நஷ்டமா இருக்கும். நீங்க அதை விற்காத வர அது வந்து ஒரு பேப்பர்ல இருக்கிற மாதிரி தான், அது உங்களுக்கு நஷ்டம் ஒரு பேப்பர்ல இருக்க மாதிரி தான். எப்ப நீங்க விற்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து ரியலாவே அது நீங்க வந்து நஷ்டம் அடைவீங்க. ஸோ அது ஆல்ரெடி பாட்டம்ல போயிடுச்சுன்னா நீங்க அவ்வளவு நஷ்டத்துல கொண்டு போய் விற்கணும் அவசியமே கிடையாது. திரும்ப பயத்தினால இதுக்கு மேலே இறங்கிட்டு என்ன பண்றது, இதுக்கு மேலே மொத்தமா போயிட்டேன்றதுன்னு சொல்லி நீங்க வந்து பயப்படக்கூடாது. நீங்க ஃபண்டமெண்டல் நீங்க செக் பண்ணி அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல ஸ்டாக் தான் வாங்கியிருக்கீங்க, இல்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால தான் அது இறங்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க பொறுமையா வெயிட் பண்ணலாம். முடிஞ்சா அந்த டைம்ல அது இன்னும் சீப்பா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட வாங்கி பண்ணலாமே தவிர இறங்கிட்டு இருக்க மார்க்கெட்ல பியர் மார்க்கெட்ல நீங்க ஒரு ஸ்டாக் வந்து மேக்ஸிமம் விற்கவே கூடாது.
அப்படி வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நஷ்டமா தான் ஆகும். அதுதான் பேனிக் செல்லிங்னு சொல்லுவோம். அந்த பேனிக் செல்லிங் இருக்கவே இருக்கக்கூடாது. அடுத்தது சேஸ் ஃபாலிங் ஸ்டாக்ஸ் வித்தவுட் ரிசர்ச். இப்போ புல் மார்க்கெட்ல காரணமே இல்லாமல் சில ஸ்டாக்ஸ்ல ஏறி இருக்கும். 100 ரூபீஸ்ல இருந்து 800 900 அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக போயிருக்கும். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ இறங்கி திரும்ப ஒரு 600 500க்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க உங்க ஓகே நம்ம 1000 வேலையை பார்த்து 500ல இருக்கு, பாதி பாதி இருக்கு, நம்ம வாங்கினோம்னா திரும்ப அதோட விலைக்கு போறப்ப நமக்கு டபுள் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க போய் வாங்குவீங்க. பட் ஆனா அந்த ஸ்டாக் வந்து என்ன ஸ்டாக்கு, அது என்ன பிசினஸ் பண்ணுது, அந்த பிசினஸ்க்கு வந்து நியர் ஃபியூச்சர்ல வந்து டேர்ம்ஸ் எப்படி இருக்கு, கவர்மெண்டோட நார்ம்ஸ்லாம் அதுக்கு எப்படி இருக்கு, அதுக்கு ஆர்டர் புக் எப்படி இருக்கு, அவங்க பிசினஸ் வந்து எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணாம நீங்க ஜஸ்ட் இந்த பிரைஸ் மட்டும் நீங்க பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா அந்த அந்த கம்பெனிலேயே ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ அதத்தான் அவங்க வந்து ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவாங்க. இப்ப அது 1000 வந்து 500 வந்துருச்சு ஓகே. பட் அந்த 500ல நிக்குமா 500ல திரும்புமான்னா அது யாருக்குமே தெரியாது. திரும்ப அவங்க பிசினஸ்ல இஷ்யூ ஆகி அது இறங்கி 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 100 ரூபீஸ் கூட திரும்ப வரலாம். அப்ப நீங்க அந்த டைம்ல 500ல வாங்கி 100 போயிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய லாஸ் தான். ஸோ நீங்க செக் பண்ணாம அனலைஸ் பண்ணாம நீங்க வாங்கக்கூடாது. இதுவே நீங்க செக் பண்றீங்க, அனலைஸ் பண்றீங்க, பிசினஸ் நல்லா இருக்கு, ஆர்டர் புக் நல்லா இருக்கு, அவங்க வந்து சேல்ஸ் ரெவன்யூ எதுவுமே வந்து டாப் ஆகல, எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் திரும்புறப்ப அது கண்டிப்பா நல்லா எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்க, நல்லா ஏறும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அது தப்பு இல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்க செக் பண்ணி தான் அது வாங்கணும். நெக்ஸ்ட் பாரோ மணி டு இன்வெஸ்ட் டியூரிங் ஏ கிராஷ். இப்ப வந்து நீங்க பாக்குறீங்க ஒரு ஸ்டாக் சொன்ன மாதிரி 1000ல இருந்து 500 வந்துருக்கு அப்படின்னா ஓகே எனக்கு கண்டிப்பா நல்லா ஏறும். அதனால நான் வந்து ஒரு பர்சனல் லோன் போட்டு நான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா யார்ட்டையாவது காசு வாங்கி நான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்னு நீங்க வாங்கி இது பண்ணீங்க அப்படின்னா உங்க காசா இருந்தா மார்க்கெட் இறங்குனாலும் ஓகே இது நல்ல ஸ்டாக் தான் நமக்கு காசு திரும்ப வரும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணுவீங்க. இதே நீங்க வந்து எங்கேயாவது லோன் வாங்கியோ இல்ல வேற எங்கேயாவது கடன் வாங்கியோ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காசு அந்த டைம்ல திருப்பி கொடுத்தே ஆகணும். அதுக்காக நீங்க அதை வந்து அது இறங்கிட்டே இருந்தாலும் சரி ஓகே இது மேல வரும்னு தெரிஞ்சாலுமே நீங்க இறங்கியிருக்க இடத்துல நஷ்டத்துல நீங்க வந்து விக்கிற மாதிரி ஆகும். அப்ப உங்களுக்கு அங்க வாங்கின காசும் போச்சு. இதுல வந்து வர வேண்டிய லாபமும் போயிருக்கும். அதனால எப்பவுமே இன்வெஸ்டிங்கோட பேசிக் ரூல் என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருக்க காசு ஒரு அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு தேவைப்படாத காசு, ஃபியூச்சருக்கு சேவிங்ஸ் நீங்க நினைச்சு வைக்கிற காசை மட்டும்தான் நீங்க வந்து மார்க்கெட்ல போடணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு வந்து நியர் ஃபியூச்சர்ல தேவைப்படுற காசையோ இல்ல ஏதாவது வேற எந்த அமௌண்ட்டையுமே நீங்க வந்து உள்ள போட்டக்கூடாது. யார்ட்டையாவது வாங்கின அமௌண்ட்டையோ இல்ல ஒரு 1 மந்த் இது எனக்கு இது தேவைப்படல அதை நான் உள்ள போறேன்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா அது லாக் ஆயிரும். அப்ப உங்களுக்கு வந்து நீங்க எந்த ரீசனுக்காக உள்ள போட்டீங்களோ அதை விட்டுட்டு நீங்க லாஸ்ல விக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதை எப்பவுமே பண்ணக்கூடாது. அடுத்தது ஹவு டு ஹேண்டில் அ பியர் மார்க்கெட் ஆஸ் அன் இன்வெஸ்டர். அதுல என்னன்னா இன்வெஸ்ட் இன் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் ஸ்டாக். அது கீப் அ லாங் டர்ம் மைண்ட் செட். ஓகே. அடுத்தது லிக்விடிட்டி இன் ஷேர் மார்க்கெட் மீனிங் அண்ட் ஓகே. ஸோ இதுதான் பியர் மார்க்கெட்டுங்கிறது. பியர் மார்க்கெட்ல ஒரு இன்வெஸ்டரா நம்ம வந்து இப்படிதான் இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ பியர் மார்க்கெட் பத்தி இந்த வீடியோல பேசின எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புல் மார்க்கெட் பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பேசியிருப்போம். அதையும் நீங்க பாருங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது ரெண்டுமே ஆப்போசிட் தான். ரெண்டுலயுமே நம்ம வந்து எப்படி எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் எப்படிங்கிறத பத்தி நம்ம ரெண்டு வீடியோலயுமே நல்லா டீப்பா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோல டவுட் இருந்தாலோ ஏதாவது உங்களுக்கு புரியலைனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல இதே மாதிரி இன்னொரு டாபிக் நம்ம சந்திக்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கும் நன்றி.